இது பற்றி எதுவும் தெரியாது. நான் அது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. இப்படி கல்யாணங்கள் நடக்கல தான் வசந்த காலம். அதில் குறிப்பெல்லாம் உணர்த்தல. இயற்கையா பாடுற இப்ப வசந்த காலத்தில் முருகனுடைய குடும்பம் அடியெடுத்து வச்சிருக்கு. அது மாதிரி வசந்த காலம். அதுக்கு பதவுரை பொழிப்புரை எழுதுறதுக்கு சாயங்கால கச்சேரி நடத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அதுக்கு பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரை, விமர்சன உரை, கண்டன உரை எல்லாம் நடத்துவாங்களே, தாராளமா நடத்தும். அவர் அணிந்துரை கொடுத்திருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அணிந்துரை தந்திருக்கிறார், வாழ்த்துரை தந்திருக்கிறார். 22 பேர் தலைவர்கள் அணிந்துரை தந்திருக்கிறார்கள். 22 பேர். எதிர்பார்க்கிறேன், அது அவங்க முடிவு. குறுகிய நாட்களுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாதங்களுக்குள் தன்னை முழுமையாக அவர் தயார்படுத்திக் கொள்வார். He will equip himself to run the administration. ஆட்சியை நடத்தக்கூடிய நுணுக்கங்கள், நிர்வாக நுணுக்கங்களை போக போக சில மாதங்களில் அவர் கற்று தேர்ந்து தெளிவு பெற்று விடுவார் என்று நான் நம்புகிறேன். எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறது, எதிர்கட்சி தலைவர் பேசுறது, அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியுமா? அதுபோலத்தான் அவங்க பேசுறதையும் கமெண்ட் பண்ண விரும்பல, முதல்வர் பேசுறதையும் கமெண்ட் பண்ண விரும்பல. இது பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. மதிமுக மக்கள் நலனுக்காக நாங்க போய் ஓட்டே விழாத ஒரு வேலையில ஈடுபட்டு வேலைக்கரில் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டு அதனால கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டு நன்மைக்காக ஹைகோர்ட் ஆர்டர் படி அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க கட்சி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்புகின்ற கடமையில் எல்லா கட்சிகளையும் விட முன்னணியில் நிற்பது மறுமலர்ச்சி திமுக தான். அந்த பணியை தொடர்ந்து செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு தம்பி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. இது ராசாவின் பாணி, அவ்வளவுதான். விலகிட்டோன்னு சொல்றவங்க, மந்திரி சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றவங்க, ஆனா திமுக கூட்டணியிலேயே இருக்கிறோம்னு சொல்றவங்க எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்னும் புரியல. மந்திரி சபையிலும் இடம்பெறுவோம், இன்னொரு கட்சியின் கூட்டணியிலும் நீடிப்போம். இந்த நிலைப்பாடு அபூர்வமாக தான் எடுக்க முடியும். அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. விவசாயிகள் போராடுவது அவர்கள் உரிமை. நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். இதை அரசு பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டியது அரசின் கடமை, முதல்வரின் கடமை. இந்த மாதிரி திறக்காம இருக்கிறது, நடக்காம இருக்கிறத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அது நீண்டு கொண்டே செல்லும். அதுக்குள்ள நான் போக